ஹாய் ஆஃபீஸர்ஸ், பிரெயின் ப்ளூம் சீரீஸில் இன்றைக்கி வந்து டே 6 மூளைக்கு வேலை. ஆக்சுவலாக அதை வந்து நேற்றே நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கணுங்க. ஆனால் நேற்று கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால என்னால் அப்லோட் பண்ண முடியல. தவிர்க்கவே முடியாத சூழ்நிலையில் கொஞ்சம் தள்ளி வேணால் போகுமே தவிர்த்து பாதியில் நான் எக்காரணத்தை கொண்டு நிறுத்திட மாட்டேங்க. இதை எப்போதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று ஆரம்பித்தேன் அப்படின்னா என்னால் முடியும் பட்சத்தில் நான் வந்து ஆரம்பிப்பேன். இல்லை அப்படின்னா நான் ஆரம்பிக்க மாட்டேன். சரிங்களா? பாதியில் நிறுத்தினா அது வந்து நமக்கு ஒருபோதும் அழகு கிடையாது. அந்த மாதிரி மட்டும் என் சைடில் நடந்துராது. அதை வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். சரிங்களா? இது நேற்று வீடியோவை இன்றைக்கி பார்த்துருங்க. இன்றைக்கி டே 7ஓட வீடியோ வந்து நான் நைட்டுக்குள்ளே வந்து அப்லோட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இப்போ கொஷின் பார்ப்போம். இந்த கொஷின் வந்துட்டு நம்ம வந்து பிஒய்க்யூவில் பார்த்துருக்கோம். சரிங்களா? அந்த பிஒய்க்யூவில் பச்சோந்தின்னு வச்சு வரும். அது எனக்கு இங்கிலீஷில் என்னன்னு தெரியல. பச்சோந்தின்னு வச்சு வரும். மரத்தில் ஏறும், மரத்தில் சறுக்கும், எவ்வளோ நேரத்தில் அடையும் அப்படின்னு. அது ஒன்றா பிஒய்க்யூவில் இருக்கும். இல்லை அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கு இல்லைனா 6th ஸ்டாண்டர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. ஸோ இது வந்துட்டு 2020 to 2024 பிஒய்க்யூவில் இருக்காது. பிகாஸ் அதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஞாபகம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துட்டு 25ல் ஒன் ஆஃப் த கொஷின்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ 24 வந்துட்டு நம்மளோட சிலபஸ் பேஸ்டு தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஒன்னையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நம்ம டெய்லி பேசிஸில் 1 அல்லது 2 தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ டெய்லி பேஸில் பண்ணும்போது நம்மளுக்கு இதுவும் புரிஞ்சிடும். இதுவும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான், ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ண ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது தான், அந்த டைப்பில் இருக்கிறது தான். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு என்னமோ ரொம்ப லென்த்தியெல்லாம் போகணும்னு நம்ம நினச்சிக்க வேண்டாம். அண்ட் இந்த வருஷம் இப்படி கேட்க மாட்டாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவும் முடியாது. சரிங்களா? ஸோ அதனால இந்த விஷயம் தெரிஞ்சு வச்சுப்போம். ஸோ 24க்கு நம்ம எப்போதும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த ஒன் ஆஃப் இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின், இப்போ குரூப் 4ல மாங்கா கொஷின் வந்தது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒன் ஆஃப் த கொஷினுக்கு டெய்லி 1 அல்லது 2 டூயபிள் பேஸில் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நம்மளோட ப்ராக்டிஸ் தான் எல்லாமே. தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் வழக்கம் போல வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. 5 to 10 நிமிஷம் மட்டும் தான் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கூடாது. கொஷின் வந்து நான் வந்து 3 விதமாக வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒன்று வந்து ஆப்ஷன் பேஸ்டு, 2வது வந்து லாஜிக்கல் பேஸ்டு, 3வது வந்து தெளிவா. ஏன்னா சில பேருக்கு தெளிவா சொன்னா தான் புரியும். அது எதுக்கு அப்படின்னா, இப்ப சில பேர் வந்து டக்குன்னு புரிஞ்சுப்போம். சில பேருக்கு கொஞ்சம் விவரிச்சு சொன்னா அவங்களுக்கு எப்போதுமே மறக்காது, இன்னும் நல்லா புரிஞ்சுப்பாங்க. ஸோ நான் எல்லாத்தையுமே நான் வந்து கவர் பண்ணணும். சரிங்களா? நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கறக்காக வந்துட்டு எல்லாத்துக்கும் அப்படி புரிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைச்சுக்க முடியாது இல்லைங்களா? சப்போஸ் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க எல்லா எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும் இல்லை. சரிங்களா? இப்போ நம்ம கொஸ்டின் ரீட் பண்ணுவோம். ஒரு அணில் இருக்கு, ஒரு மரத்துல ஏறுது. சரிங்களா? அட் த ஸ்பீட் ஆஃப் 6 meters a minute அப்படிங்கிறாங்க. அப்ப a minute நம்ம என்ன எடுத்துக்கணுங்க? 1 நிமிஷம் நம்ம எடுத்துக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு ஏறுதுங்க? 6 மீட்டர் வந்து ஏறுது. பட் ஆஃப்டர் எவ்ரி 6 meters, ஒரு 6 மீட்டர் ஏறினதுக்கு அப்புறம் இட் ஸ்லிப்ஸ் டவுன் 4 meters இந்த நெக்ஸ்ட் மினிட்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மினிட்னா என்னங்க? 2வது நிமிஷத்துல அது வந்து 4 மீட்டர் வந்து ஸ்லிப் ஆகுதான். ஓகேங்களா? ஏறுது, இறங்குது, ஐ மீன் வலிக்கிட்டு வருது. அப்போ 6 - 4 எவ்வளவு இருக்குங்க? 2 மீட்டர் தான் ஏறி இருக்கும். இது எப்பங்க? 2வது நிமிஷத்தப்போ. இதை நான் உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இப்ப பாருங்க, இது வந்து மரமா கன்சிடர் பண்ணிக்கங்க, இதை வந்து அணிலா கன்சிடர் பண்ணிக்கங்க, சும்மா ஒரு புரிதலுக்காக. ஃபர்ஸ்ட் நிமிஷத்தப்போ 6 மீட்டர் ஏறிடுச்சு. சரிங்களா? 2வது நிமிஷப்போ 4 மீட்டர் வலிக்கி விட்டு கீழே வந்துருச்சு. அப்ப மொத்தமா 2வது நிமிஷத்தப்போ எவ்வளவு இருக்குங்க? 2 மீட்டர் தான் ஏறி இருக்கும். இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே மினிட்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் 3வது நிமிஷத்தப்போ 6 மீட்டர் ஏறி இருக்கும். அதாவது ஆனால் ஃபைனலா எவ்வளவு ஏறி இருக்குங்க? 8 மீட்டர் ஏறி இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி 2 மீட்டர் இருக்கு. அப்புறம் 6 மீட்டர் ஏறினா 8வது மீட்டர்ல நிற்கும். சரிங்களா? 4வது நிமிஷம் 4 மீட்டர் குறைஞ்சிருக்கு. அப்ப 8ல 4 போச்சுன்னா 4 வந்துடும். அடுத்து 5வது நிமிஷத்தப்போ 6 மீட்டர் ஏறி இருக்கும். அப்ப மொத்தமா எவ்வளவு மீட்டர் ஏறி இருக்குங்க? 10 ஏறி இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி 4, இந்த 4 10, இப்படித்தான் மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். இப்ப நல்லா கவனிங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு 2 மீட்டர் ஏறி இருக்கு அப்படின்னா கேள்வி என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இட் வில் பி ஏபிள் டு ரீச் த டாப் 120 meters ஹை இன் ஹவு மெனி மினிட்ஸ்? எவ்வளவு நிமிஷத்துல ஏறும் அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா? அப்போ 120 மீட்டர் ஏற எவ்வளவு நிமிஷம் எடுத்துக்குங்க? நாம வந்து 120 நிமிஷம் மட்டும் சொல்லிடவே கூடாது. ஓகேங்களா? அப்படி சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சில பேருக்கு தோணி இருக்கு அப்படின்னா, இங்க 120 நிமிஷம் ஆப்ஷன்ஸ்ல இருக்கான்னு பார்த்தோம்னா ஆப்ஷன்ஸ்ல கிடையாது. சரிங்களா? அப்ப வேற என்னமோ தான் ஆன்சர். இது வந்து தப்பு. ஓகேங்களா? பட் நாம கொஞ்சம் எக்ஸாம்ல டைம் இல்லை, இந்த சம் வந்து லாஸ்டா எடுக்கிறோம் அப்படின்னா, ஐ மீன் லாஸ்டா மட்டும் ஆப்டிடியூட் ரீசனிங் எடுத்துடவே கூடாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதைத்தான் நம்ம பண்ணணும். இப்போ ஆப்ஷன்ஸ் கவனிங்க. 20 நிமிஷம், 60 நிமிஷம், 1.5 மணி நேரம், விச் இஸ் 90 minutes நம்ம இதை சொல்லுவோம். 115 நிமிஷம் இருக்கு. ஆனா இந்த 120 மீட்டர் ஏற கண்டிப்பா இதுல இருந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நாம வந்துட்டு 20, 60, 90 நம்ம கையில எடுப்போமா? எடுக்கவே மாட்டோம். ஸோ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? இது வந்து ஒரு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆன்சர் பண்றது. சரி, ஒரு நிமிஷத்துக்கு 6 மீட்டர் ஏறுது, 2க்கு 4, 3க்கு 6, அப்ப கிட்டத்தட்ட 120 மீட்டர் ஏற ஒரு 120 நிமிஷம் இல்லைன்னா கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்துல இருக்கிறது இந்த வேல்யூ தான். சரி, 115 செலக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு. ஆப்வியஸ்லி இந்த 115 கரெக்ட் தான். ஓகேங்களா? அது எப்படின்னு பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஒரு நாளும் 20, 60, 90 வரவே வராது. சரிங்களா? ஒரு மணி
நேரத்துக்கு 60 நிமிஷம், அரை மணி நேரத்துக்கு 30 நிமிஷம், மொத்தம் 90 நிமிஷம். அதுவும் வராது. சரிங்களா? ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ சப்போஸ் ஆப்ஷன்ஸ்ல வந்து 120 நிமிஷம் இருந்து அதை நீங்க செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு தப்பா போயிடும். உள்ள 500 பேர் வந்துருவாங்க. சரிங்களா? இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பேஸ்ட் சொல்லிட்டேன். இப்போ நான் லாஜிக்கல் பேஸ்டு சொல்கிறேன். இப்போ நல்லா கவனிங்க, இது உங்களுக்கு புரியும் நம்புறேன். இந்த ஒரு மரத்தை நம்ம எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு கற்பனை பண்ணிக்கங்க. 120 மீட்டர் ஹைட், 0லேருந்து 120 மீட்டர் ஹைட். இதை அணில் ஏறக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும் தான் கேள்வி. ஓகேங்களா? ஒரு நிமிஷத்துக்கு 6 மீட்டர் ஏறுது, அதுக்கப்புறம் 4 மீட்டர் சறுக்குது. நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். இதை சிம்பிளா இந்த 120 மீட்டர்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கீழே பாருங்களேன், இந்த ஹைட் இருக்கும் இல்லையா, 6 மீட்டர் ஏறிடுச்சு. இப்போ இந்த 120லேருந்து அந்த 6 கழிச்சு அப்படின்னா மிச்சம் எவ்வளோ இருக்குங்க? 114 மீட்டருக்கு தான் கணக்கு போடணும். ஏன் அப்படின்னா இந்த 114 மீட்டர்ல இருந்துதான் 6 மீட்டர் வந்து ஏறுது, அதுக்கப்புறம் வந்து சறுக்குது, 4 மீட்டர் கீழே வருது, மறுபடியும் 6 ஏறுது, சறுக்குது. அதாவது இங்க பாருங்களேன், இங்க இருந்து தான் இந்த பாயிண்ட் ஏறது சறுக்கிறது எல்லாமே நடக்குது. இங்க ஏதாச்சும் நடக்குதா? இல்லை. ஏன் அப்படின்னா இங்க ஜஸ்ட் 6 மீட்டர் ஏறி இந்த இடத்துக்கு வந்துருச்சு ஒரு நிமிஷத்துல. அப்படி இருக்கும்போது இந்த பாயிண்ட் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கவே தேவையில்லை. ஸோ அதுல இருந்து -6 பண்ண நம்மளுக்கு 114 மீட்டர் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? நம்மளுக்கு தெரியும் 2 நிமிஷம் போது 2 மீட்டர் ஏறி இருக்கு. அப்போ 114/2 பண்ண நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குங்க? 57 கிடைக்கும். ஸோ 2 × 57 114 மீட்டர். ஓகேங்களா? அப்போ அதுக்கு வந்து எவ்வளவு நிமிஷம் எடுத்திருக்குங்க? 57 114 மீட்டர், சாரி 114 நிமிஷம் வந்திருக்கும். அதாவது 114 மீட்டர் ஏற நம்ம எவ்வளவு நிமிஷம் ஆகும் அப்படின்னா 114 நிமிஷம்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். அது எப்படி 114 நிமிஷம்? 2 நிமிஷத்துக்கு 2 மீட்டர், 4 நிமிஷத்துக்கு 4 மீட்டர், 6 நிமிஷத்துக்கு 6 மீட்டர். அப்ப 114 நிமிஷத்துக்கு 114 மீட்டர் தானே வரும். அதோட முடிஞ்சு போகுது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துக்கு 114வது மீட்டர்ல அணில் நிக்குது. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப அணில் வந்து 114வது மீட்டர் நிக்குது. இந்த இடத்துக்கு 120 மீட்டர். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட கேப் எவ்வளவுங்க? 6 மீட்டர். நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு நிமிஷத்துக்கு 6 மீட்டர் ஏறும். அப்போ இந்த 114க்கு 114 நிமிஷம், அது கூட +1 ஆட் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குங்க? 115 நிமிஷம்னு ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளவுதான். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். புரிஞ்சதுல உங்களுக்கு? சோ சிம்பிள். 2 நிமிஷத்துக்கு 2 மீட்டர், அப்போ 114 நிமிஷத்துக்கு 114 மீட்டர். எது எப்படி கன்ஃபார்ம் பண்றோம்? 4க்கு 4, 6க்கு 6ன்னு இந்த மாதிரி தான் போகுது. அப்போ 114க்கு 114 மீட்டர் போயிருக்கும், அதாவது நிமிஷத்துக்கு. சரிங்களா? அப்ப 114க்கும் 120க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் அப்படின்னா 6 மீட்டர் டிஃபரன்ஸ். கொஸ்டின்ல ஒரு நிமிஷத்துக்கு 6 மீட்டர் ஏறும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 114 நிமிஷம் அது ஏறிடுச்சு. இந்த ஒரு நிமிஷத்தை ஆட் பண்ணி 120 மீட்டர் அதை வந்து அடைஞ்சிரும். அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ நம்ம இந்த ஆரையும் விடலாம். இல்லை அப்படின்னா இன்னும் சில பேருக்கு அது எப்படி நம்ம இப்படி கணக்கு போடலாம் அப்படின்னா, நீங்க இந்த 120லேருந்து இந்த ஆரை கழிச்சிருங்க. மிச்சம் இந்த 114 மீட்டருக்கு நம்ம கணக்கு பண்ணிட்டா போதும். ஏன் அப்படின்னா 114 மீட்டருக்கு தானே ஏறுது. இங்க 1லேருந்து 114 மீட்டருக்கு ஏறக்கு நம்மளுக்கு எவ்வளவு வருங்க? 114 நிமிஷம் தான் வரும். சரிங்களா? 114 மீட்டருக்கு அப்புறம் 120க்கு இடைப்பட்ட கேப் இருக்கு 6 மீட்டர். இதுக்கு வந்து ஒரு நிமிஷம் தான் எடுத்துக்கும். அப்ப இந்த 114 பிளஸ் இந்த ஒரு நிமிஷம் எவ்வளவு வருங்க? 115 நிமிஷம்னு வரும். சரிங்களா? இதுதான் வந்து லாஜிக்கலாவும் சொல்றது, உங்களுக்கு தெளிவாகவும் சொல்றது. ஸோ நான் வந்து 3மே சொல்லிட்டேன். உங்களுக்கு எதுல புரிஞ்சிருக்கோ அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரி, கேள்விக்கு பதில் எவ்வளவுங்க? 115 நிமிஷம். சரிங்களா? இதுல வந்துட்டு ஒருபோதும் ஒரு நிமிஷத்துக்கு 1 மீட்டர்னு நம்ம எடுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா இங்க இந்த இடத்துக்கெல்லாம் நிமிஷம் இருக்கட்டுமே, 2வது நிமிஷத்துக்கு 2 மீட்டர் ஃபைன். ஆனா 3வது நிமிஷத்தப்ப எவ்வளவு ஏறுதுங்க? 8 மீட்டர் ஏறி இருக்கும். ஏன் அப்படின்னா 6 மீட்டர் பிளஸ் ஆல்ரெடி 2. இதே வந்து 5வது நிமிஷத்துல பாருங்க 10 மீட்டர் ஏறி இருக்கும். இங்க போட்டிருக்கேன் பாருங்க எப்படி 10 மீட்டர் வந்தது அப்படின்னு. இந்த 6 இந்த பிளஸ் 2 8 மீட்டர். அடுத்த 4வது நிமிஷத்துல 4 மீட்டர் தான் கரெக்ட். ஆனா 5வது நிமிஷத்துல 6 பிளஸ் 4 10 மீட்டர் வந்துருது. அப்ப 6வது நிமிஷத்துல 6 மீட்டர் கரெக்ட். இதே வந்து 7வது நிமிஷத்துல என்ன வண்டி இருக்குங்க? இந்த இடத்துக்கு வந்துட்டு 6 மீட்டர் ஏறி இருக்கும். 6 பிளஸ் 6 12 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ மாறி மாறி வருது. ஸோ ஈவனா போனா நம்ம ஒரு நிமிஷத்துக்கு 1 மீட்டர் 120 மினிட்ஸ்க்கு 120 மீட்டர்னு எடுத்துக்கலாம். ஆனா இங்க வந்துட்டு 115 நிமிஷம் தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த 6 மீட்டர் வந்துட்டு 1 மினிட்குள்ள நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த புரிதல் இருந்துட்டா போதும், இந்த கொஸ்டின் வந்து ஈஸியா புரிஞ்சிடும். இது கொஞ்சம் லென்த்தாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸ். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சா தான் வந்துட்டு இதே பேஸ்ல இதுல வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் வந்தா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அண்ட் இதுல உங்களுக்கு இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன். இந்த 120 வந்து அந்த அணில் போயிருச்சு அப்படின்னா திரும்ப கீழே வரவே வராது. ஏன் அப்படின்னா அந்த இடத்த ரீச் பண்ணிருச்சுங்க. அப்போ நம்ம வந்து எந்த மைனஸும் பண்ண மாட்டோம். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? 114 to 120 6 மீட்டர். அந்த 6 மீட்டரை போயிட்டு கீழே வந்துடும்ல எடுத்துக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா அது மரத்தை அடைஞ்சிருச்சு. மரத்துக்கு மேலே போனதுக்கு அப்புறம் கீழே வருங்களா? வராதே. ஸோ அதனால அந்த மேலே பாயிண்ட் இருக்கும்போது தான் கீழே வரும்.
அது அந்த சேர வேண்டிய இடத்து போயிருச்சு அப்படின்னா அது வந்து திரும்ப கீழே வராது. சரிங்களா? அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இதில் ஒரு கொஷின் போதும். டே 7 இன்னைக்கு சாயந்தரம் கொடுக்குற வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து 2 கொஷின் கொடுக்குறேன். இந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அது வந்து உங்களோட விருப்பம். பட் நான் சொல்லி கொடுக்குற இந்த அளவுக்கு 1 இல்லைன்னா 2 போதும், கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.